நரேந்திர மோடி அப்படிங்கிற பிராண்டுக்கு இன்னும் ஆதரவு இருக்கா? மோடி என்ற பிராண்டு பின்னாடி இருப்பது மோடி பர்சனாலிட்டி இல்ல, இருப்பது என்ன கேட்டீங்கன்னா மதசார்பற்ற அரசியல் அப்படின்னு ஒரு பொது இதை காங்கிரஸ் அப்பலேருந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளும் சரி காங்கிரஸும் இதை ஒத்துக்க முடியல. பிரதமர் மோடி எடுத்ததுலேருந்து அவர் என்ன சொன்னார், மக்களை என்ன கொண்டு உட்காந்து வச்சிருக்காங்க, நான் 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்கணும்னு ஆசையில் வரல, மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் ராகுல் காந்தி என்ன கிளப்பினாரு, ரஃபால்ல ஊழல் நடந்திருக்கு, அவர் ஒரு திருடர், எங்களுக்கு வர ஓட்டை திருடி பிஜேபி கொண்டு போய் கொடுக்கிறது, இந்த அபத்தமான குற்றச்சாட்டு யாரும் நம்பல. சிவா 1440 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடன் பேச வந்திருக்கிறார் இந்தியாவின் மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர். வணக்கம் சார். சார், நீங்க பல தசாப்தங்களாக இந்திய அரசியலை நெருங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. 2024 தேர்தலுக்கு பிறகு கட்சிகள் செய்யும் அரசியல்ல எந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெளிவா தெரியறது சார்? சிவா சார், மிக்க நன்றி உங்க சேனல்ல கலந்துக்கிறதுக்கு. ரொம்ப விசேஷமான சேனல், ரொம்ப புதுசாக புது ஆங்கிளோட நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் போட்ட பல வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வியே, முதல் கேள்வியே 24லேருந்து என்ன மாற்றங்கள் கட்சிகள் வந்திருக்கிறது என்று. நான் உங்களை 24 விட 2014லேருந்து சொல்லுவேன். சொல்லுங்க. 2014 முதல் முறையாக 30 ஆண்டு காலங்க பிறகு ஒரு கட்சி ஒரு 2/3 மெஜாரிட்டி வந்தாங்க. அந்த மெஜாரிட்டி அந்த மாதிரி ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்த பிறகு அரசியல் களத்திலேயே வந்துருச்சு ஒரு பெரிய மாற்றம். என்னன்னா, இதுவரை இந்த அரசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 30 ஆண்டு காலத்தில் கூட்டணி ஆட்சி, அதில் அந்த கூட்டணி ஆட்சி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு வந்த தேர்தலில் நரசிம்மராவ் வர்றாரு, ஆனால் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு பிறகு தேர்தல் நடக்கிறது, அதுலேயும் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கூட்டணியை பின்னாடிலே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் என்னன்னா, பிஜேபி வரக்கூடாது, பிஜேபியை தள்ளி வைக்க வேண்டும், பிஜேபியோடு சேரக்கூடாது, மதசார்பற்ற அரசியல் அப்படின்னு ஒரு பொது இதை அதை இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி பற்றி கவலை கிடையாது. ஏன்னா 1984 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி படுகொலையே ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணி அவங்களோட இதை எடுத்துட்டு ஆஷை எடுத்துட்டு இந்தியா ஃபுல்லும் போய் காங்கிரஸ் என்னெல்லாமோ பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 400 சீட்டு மேலே வந்துச்சு, பிஜேபிக்கு 2 தான் கிடச்சிது. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 2014 தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி கற்ற ஒரு பெரிய வெற்றி. இந்த எதிரி கட்சிகள், அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக், ஒத்துக்க முடியல. எப்படி பிஜேபி ஒன்றுமே இல்லையே, இது எப்படி ஆச்சு. அதனால காங்கிரஸ் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளும் சரி காங்கிரஸும் இதை ஒத்துக்க முடியல. மக்கள் மாற்றிருக்க மாட்டாங்க, மக்கள் இதை மாற்றி. ஆனால் அவங்க புரிந்துக்காதது என்னன்னா, அரசியலில் இந்த மாற்றம் வந்தது, இந்த திருப்ப வந்த காரணம் என்னன்னா, பிரதமர் மோடி குஜராத்தில் செஞ்ச சில சாதனைகள், குஜராத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். என்ன மாதிரி மாற்றம் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அதாவது கவர்னன்ஸுங்கிறது ஒரு இதுவாக கொண்டு வந்தார். இதுக்கு முன்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதாவது வளர்ச்சி வைத்துக்கொண்டு அரசியல். இவர் நரேந்திர மோடி குஜராத்தில் செஞ்சது என்னன்னா, வளர்ச்சியை வைத்துக்கொண்டு அரசியல். ஆனால் அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் போய் சேரணும், ஒன்று. இரண்டாவது, அரசியல ஊழலை குறைக்கணும். மூன்றாவது, அதாவது நல்ல ஆட்சி தர வேண்டும், கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸுங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி மொழியில் சுசாசன், நல்லாட்சி அப்படின்னு அது ஒரு இது வந்துச்சு. இது அவர் அந்த பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அதே தான் சொல்லுவார். அதாவது ஐடியாலஜி ஒரு பக்கம் இருக்கிறது,
ஆனா ஐடியலிசம் வேற, ஐடியாலஜி வேற. ஆமா. ஐடியலிசம் என்னன்னா நல்லாட்சி கொடுக்கணும்னு. அது முதல் முறையாக வந்த இம்பாக்ட் பாருங்களேன். அதுக்கு பிறகு பிரதமர் மோடி வந்து எடுத்ததுலேருந்து அவர் என்ன சொன்னாரு, மக்களை என்ன கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்காங்க, நான் 5 ஆண்டு காலம் பிரதமராக இருக்கணும்னு ஆசையில் வரல, மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல இருந்தா மாற்றங்கள் ஆரம்பிச்சது. மாத்தணும் எது வந்து மக்களுக்கு, அதாவது அதனால என்ன ஆச்சுன்னா அவர் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. அப்படியே வர மாதிரி இவர் 5 வருஷம் இருந்துட்டு போயிடுவாரு, திருப்பி நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. ஸோ 2019 இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஊழலை குறைக்கிறதுக்காக கருப்பு பணத்து மேல நடவடிக்கை, அப்புறம் இந்தியாவோட பாதுகாப்பு இதுல ரொம்ப ஊழல்ல தான் எல்லாம். ஒரு இது கூட வாங்க மாட்டாங்க ஊழல் இல்லாம. அதுல ரஃபால் விமானம் தேவை தேவைன்னு நம்ம ஏர்ஃபோர்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. அது சீக்கிரம் கவர்மெண்ட் அக்ரி பண்ணி கொண்டு வந்தார். இதனால ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சுடுறேன். ஸோ காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்னன்னா, இது எப்படி இந்த மாதிரி இவ்வளோ ஆயிட்டு இருக்கு, ஸோ ரஃபால்ல ஊழல் இருக்கு. ஸோ 2019 நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, சரி மோதியோட ரொம்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு வேற வழி கிடையாது, அவர் ஊழல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இவர் ராகுல் காந்தி என்ன கிளப்பினாரு, ரஃபால்ல ஊழல் நடந்திருக்கு, அவர் ஒரு திருடர், பிரதான் மந்திரி சோர, அந்த மாதிரி ஒரு இதில் ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2019 தேர்தலில் மக்கள் ஒத்துக்கலை. இவரே மன்னிப்பு கேட்க முடியாச்சு சுப்ரீம் கோர்ட் போய். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு 2014 ஆரம்பிச்சு நான் 19க்கு வந்துட்டேன். ஒரு லைன் 24 பற்றி சொல்லிவிடுறேன். 24 என்ன ஆச்சுன்னா, அடுத்த அதாவது முதல் 5 ஆண்டு காலம், அதுக்கு பிறகு 19 அடுத்த 5 காலம், அதுக்கு பிறகு 24 வந்த பொழுது, அதாவது 10 வருட காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் இவங்க தொடர்ந்து என்னன்னா சரியில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, 24க்கு முன்பாக ஒரு பெரிய பொருளை ஒண்ணி கலப்பி, ஏன்னா பாஜக தொண்டர்களோட உற்சாகத்தை பெறுவதற்கு பிரதமர் ஒரு பெரிய தப்பு பண்ணார். 400 சீட்டு கடைக்கு போகுது, 400க்கா நம்ம போடணும், 400 பார், 400ஐ தாண்ட வேண்டும் என்று. ஏன்னா 400 தாண்டியது ஒரே டயத்தில் தான். அது ராஜீவ் காந்தி பிரதமர் ஆனாரு, அவன் அம்மாவோட துர்மரணத்துக்கு பிறகு. ஸோ அதில் அவர் அந்த 400 சொன்னதில் என்ன ஆச்சு, இவங்க பார்த்தா சரி என்ன பண்ணலாம்னு வதந்தி கிளப்பினாங்க. கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்க, இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றிட்டு தலித்து ஓபிசிக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, இடஒதுக்கீடு நீக்கிடுவாங்க. அந்த பொருளை இவங்க முதல்ல சீரியஸாக எடுத்துக்கல. பிஜேபியில் நினச்சாங்க இது பெரிய இதுன்னு அதை இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆகையால் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி போல மாநிலங்களில் எங்கே தலித் ஓட்டு இதுவோ அது பயம் கிளம்பிடுது. அதில் தான் பிஜேபிக்கு சீட்டு குறைஞ்சி. இப்போ அது திருப்பியும் இவர் அதில் காங்கிரஸோட சீட்டு ஏறிச்சு. 44 99 ஆச்சு. ராகுல் காந்தி நினைச்சாரு நம்ம வந்துட்டோம், இந்த கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகுது, திருப்பி வரமாட்டார் மோடி. அதெல்லாம் கற்பனை, சொந்த கற்பனை. அதாவது நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க மனோலயம். நானே நினைப்பது, நானே ஏங்குவது, பிறகு நானே நினைக்கிறது, அப்புறம் பின்ன நானே அழுவது. இது கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. இது என்ன கூத்துதுன்னு. அதே தான் ராகுல் காந்தி தானே நினைச்சிருந்தார், வந்துட்டோம் பாருங்க. 44லேருந்து நீங்கள் 99 வந்தீங்க, லீடர் ஆப்போசிஷன் கிடைச்சிது. ஆனால் அதுக்கு பிறகு இதுவரை 90 தேர்தலில் காங்கிரஸ் தோத்துட்டே இருந்திருக்கு. ஆனால் லோக்சபாவில் தேர்தலில் நடந்தது ஒரு பெரிய வெற்றியாக நினைச்சுட்டு, சரி எப்படி வந்துட்டாங்க, இது சரி வரல சொல்லி திருப்பி குழப்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு ராகுல் காந்தி, இதில் இவிஎம் சரியில்லைன்னு ஆரம்பித்தாங்க. இவிஎம் சரியில்லை பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சில இடத்துல திருப்பி இவங்க ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. கர்நாடகத்தில், தெலுங்கானாவில், இமாச்சல் பிரதேஷில். இப்போ சரி இவிஎம் மேட்டர் போல. இப்போ அடுத்தது என்ன, இல்லை ஓட்டு திருட்டு எலெக்ஷன் கமிஷனே செய்கிறது. தேர்தல் ஆணையமே எங்களுக்கு வர ஓட்டை திருடி பிஜேபி கொண்டு போய் கொடுக்கறது. இந்த அபத்தமான குற்றச்சாட்டு யாரும் நம்பலை, காங்கிரஸ் தலைவர்களே நம்பலை. ஆனால் இவர் சொல்லிட்டே போறாரு. இப்போ பாருங்க, இப்போ என்ன தெரியல, ஓட்டு சொல்லினாரு. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரியான மாற்றங்கள் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதுல சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் போய் பாருங்க, பீகார் போற மாநிலம் ரொம்ப சென்சிட்டிவ் மாநிலம். நீங்க யாராவது ஓட்டர் பேரை நாத்திட்டீங்கன்னா அங்கே பத்தின்னு எரியும். ஒன்றும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க, சரி இதை ஏதாவது பெருசு பண்ணணும், பீகார் தேர்தலில் இது பெருசு பண்ணி ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டான்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். ஏன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய புஷ்பேக்.
ஆமா. பவுன்ஸ் பேக் மாதிரி. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்தவங்க பேர் வெட்டி போச்சு, இவ்வளோ பேர் 3,00,000 பேர் பேர் போச்சு. வந்தவங்க யாரும் இல்லை, எவங்க பேர் வெட்டப்பட்டதோ அதில் பாதி பேர் உயிரோடு இல்லை, பாதி பேர் ஊரை விட்டு மாறிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் ஃபாரினர்ஸ், பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க. அவங்க பேர் வெட்டிட்டா அவங்களுக்கு தைரியம் எல்லாம் போய் சொல்கிறதுக்கு பேரை வெட்டிட்டான்னு. இப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பேசாமல் இருந்துட்டாங்க. சரி, எதுக்கு இந்த வம்பு, நம்ம ஆதார் ஈசி எல்லாம் வச்சு மற்ற கார்டெல்லாம் வச்சு வேலை படிக்கலான்னு. இதுதாங்க நடந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரெல்லாம் இவங்களெல்லாம், அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸோட லாயர் எல்லாம், நீங்கள் யாருக்கா வரீங்களோ அவன் எங்கே இருக்காங்க? முறைப்படி அந்த எலக்ட்ரல் டிராப்ஸ் வந்த போது நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணல, பேர் இல்லைன்னு நீங்கள் எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கே பண்ணலை. அதே மாதிரி தான் ஓட்டு திருட்டுலையும் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த போது பேசாமல் இருந்துட்டாங்க. அண்ட் சில கான்ஸ்டிடுவன்சியில் ஓட்டு திருட்டுங்கிறாரு, அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, என்ன பண்றது, மோதியை தடுக்கிறது எப்படி? மோடி ஜெயிச்சுட்டே வர்றாரு, மக்கள் அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை எப்படி குறைக்கிறது? அதேதான் சார் என்னோட அடுத்த கொஸ்டின். சாரி, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது எய்ம் இல்லை, பட் கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட் பிடிச்சிங்க. ஸோ இப்போ நரேந்திர மோடி அப்படிங்கிற பிராண்டுக்கு இன்னும் ஆதரவு இருக்கா? இல்லாட்டி மக்கள் வந்து பாஜக அரசின் கொள்கைகளை பாக்குறாங்களா, இல்லாட்டி நரேந்திர மோடி அப்படிங்கிற பிராண்டை பாக்குறாங்களா? எதுக்கு இப்ப ஆதரவு அதிகமா இருக்கு? இல்ல சிவா சார், அதுல எல்லாம் கலந்து இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா செயல்முறை. அந்த பிராண்ட் டெவலப் ஆன காரணம் செயல்முறை, பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இவர் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, ஒரே ஃபார்முலா தான் சொல்றாரு. ஒன்று பாருங்க, அவர் வந்து சரி நல்லா பண்ணிட்டோன்னு உட்கார்றது கிடையாது. ஹி டசன்ட் ரெஸ்ட் ஆன் ஹிஸ் லாரல்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு, பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு இல்லை, ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது, பிரச்சனைகள். எந்த ஒரு பிரச்சனையை முடிச்சேன்னா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனால் பெரிய மாற்றங்கள் வரணும். வரப்போற 100 ஆண்டு காலம் இந்தியாவோட காலம். அதனால என்ன சொன்னார், விக்சித் பாரத், பிரபாத பாரதம். அதாவது இந்தியா 100 வருஷம் கொண்டாடும் பொழுது 2047 கொண்டாடி இந்தியா எப்படி இருக்கணும். அதுல என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இவர் பல திட்டங்கள், வீடு கட்டி கொடுப்பது பாருங்க, 3 கோடி வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ ஒன்று அடுத்த 4 கோடி வீடு கட்டி முடிச்சு 2024 தேர்தலுக்கு முன்பாக அடுத்த 3 கோடி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. குடிநீர் வசதி, ஜல் ஜீவன் மிஷன். அதுக்கு பிறகு பாருங்க, இது ஜன்தன் யோஜனா ஆரம்பிச்சாரு. நேர பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நடுவில் அதை சொல்லுவாங்களே, வழியில் அடிக்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு ஒரு இதாச்சு. ஸோ மோடி என்ற பிராண்டு பின்னாடி இருப்பது மோடி பர்சனாலிட்டி இல்லை. இருப்பது என்ன கேட்டிங்கன்னா, அந்த எந்த கொள்கைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினோன்னா அதை செயல்படுத்துவது. சும்மா ஏதாவது தர அதை தர, இவங்க என்ன தெரியாமல், என்ன செய்வது தெரியாமல் சரி ப்ராமிஸ் பண்ணி பார்க்குறாங்க. கர்நாடகாவில் எக்கச்சக்கமாக ப்ராமிஸ் பண்ணாங்க. இப்போ ரோடுஸு குழிய மண்ணை போட்டு மூடுறதுக்கு பணம் கிடையாது. பெங்களூராக இருக்கட்டும், கர்நாடகா, எந்த அது அதாவது கிராமப்புறமாக இருக்கட்டும் இல்லை சிட்டியாக இருக்கட்டும், எங்கேயுமே பிரச்சனை. சரி, இது அதாவது இந்திய கூட்டணி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இது ஜஸ்ட் அப்படியே அதர் சைடு ஆஃப் த காயினை பார்ப்போம். இப்போ இந்த இந்தியா கூட்டணியில இப்ப இருக்கிற தலைவர்களை யாரு அந்த கூட்டணிக்கு மீண்டும் உயிர் கொடுக்க போறாங்க? ஸோ யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து ஒரு விதமான கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஸோ உங்க பார்வையில இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்கள்ல யாரு அந்த கூட்டணிக்கு திருப்பியும் ஒரு உயிர் கொடுத்து ஒரு 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 சரியான எதிர்கட்சியை கொண்டு வர போறாங்க, எதிர்கட்சி அரசியலை கொண்டு வர போறாங்க? தற்சமயத்து எந்த லீடரும் இல்லைங்க சிவா சார், அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகம், ஒரு டெமோக்ரஸி, ஒரு இது அப்படி இருக்கும் பொழுது, அதாவது ஒரு நல்ல டெமோக்ரஸியில் 2 கட்சி, 2 குரூப்ஸ் இருக்கணும். ஒன்று ரூலிங்னா, ஒன்று ஆப்போசிஷன். அது அண்ட் ஆப்போசிஷன் ஷுட் நாட் பி ஃபார் ஆப்போசிஷன் சேக். இதில் பாருங்கள், அயோத்தியாவில் ராமர் கோயில் வந்தது, சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் வந்தது தீர்ப்பில், அதை எதிர்த்தாங்க. 2வது பாருங்கள், ஆர்டிக்கல் 370 ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. அதை ஒரு இது பண்ணி பிஜேபியோட கமிட்மெண்ட் இத்தனை வருஷமாக இருக்குது, அதை பண்ணி நாத்திட்ட முடிச்சுட்டாங்க. தீவிரவாதம் மேலே நடவடிக்கைகள். அப்புறம் இந்த தீவிரவாதம், இடதுசாரி தீவிரவாதம், அதாவது நான் சொல்வது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இந்த மாவோயிஸ்ட், நக்சலைட், அது பாருங்க இப்போ முடிஞ்சிருது. சத்தீஸ்கர்லாம் அவ்வளோ ஆக்ஷனு. காங்கிரஸ் இருக்கும்பொழுது என்னன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த நக்சலைட்ஸ் சொல்கிறது எங்களை ஓட்டு போட வச்சுருது. நீ உன் கிராமத்தில் அந்த காட்டுப்புறத்தில் பண்ணுறது பண்ணிக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, மோயிசம்ல கூட உங்களுக்கு மோயிஸ்ட் கூட ஊழல். ம். பேருக்கு இடதுசாரி ஏழைக்கு பண்ணா வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சி தடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பிரிட்ஜ் அப்ப கட்டினா காங்கிரஸ் சைடுல தலைவர் நமக்கு சரியா வரப்போறதில்ல. இடதுசாரிகள்ல தலைவர் சரியா வரல. அது சவுத்ல இருந்து என்னங்க? இல்ல தலைவர் யாரும் அதாவது வரலாமா? இல்ல அதுக்கு வரதுக்கு ஒரே வழி இருக்கு. அவங்க மாறணும். மாறணும். அதாவது எண்ணியதல் நல்லா வேணும். எண்ணியதுல அவங்களுக்கு தாட்ஸ் அந்த மாதிரி இல்லைங்களே. இப்ப பாருங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. என்ன டிஎம்கே நான் 5 வருஷம் கிடைச்சிது. என்ன பண்ணாங்க? ஒரு 4 வருஷம் போன பூந்து விளையாடிட்டாங்க எல்லாரும். அவன் எடுத்துக்கடான்னு அவங்க அது செட் ஒரு குரூப் ஒரு ஃபேமிலிஸ்